உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ வில்லாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வில்லா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த வில்லா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் பாதகையில் பூம்புலில் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அந்த வில்லா அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கட்டி கரெக்டாக 9 மாதம் ஆயிடுச்சு. மொத்தம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இண்டிவிஜுவல் வில்லா, அதாவது வெஸ்ட் ஃபேஸிங்கில் 3, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3ங்கிற மாதிரி மொத்தம் 6 வில்லா கட்டியிருக்காங்க. அந்த 6 வில்லாவில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 சேல்ஸ் ஆகிடுச்சு, வெஸ்ட் ஃபேஸிங்கில் 1 சேல்ஸ் ஆகிடுச்சு. மீதி 2 பேலன்ஸ் இருக்குது. அதுதான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வில்லாவுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள ரோடு இது ஆக்சுவலாக 40 ஃபீட் ரோடு மாதிரி நல்லா பெருசாக இருக்குங்க. அங்கேருந்து பெரிய பெரிய ரோடு இது. 40 ஃபீட் 50 மீட்டர். இப்போ ரோடுங்கிறது 30 ஃபீட் ரோடு. 30 ஃபீட் ரோடு இது என்ன 40 ஃபீட் ரோடா என்னதுண்ணே? 60 ஃபீட் ரோடு. இது ஆக்சுவலாக 60 ஃபீட் ரோடுங்க. இப்போ ரோடு சின்னதாக இருக்குது. மற்றபடி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் உங்களுக்கு பெரிய ரோடு இது. 60 ஃபீட் ரோடு. பூம்புலில் நகரை பொறுத்த வரைக்கும் 60, 40, 30, அதாவது கம்மியான ஒரு ரோட்டோட அகலமே 30 ஃபீட் ரோடு தான் இங்கே பூம்புலில் நகரை பொறுத்த வரைக்கும். எல்லாமே மேக்ஸிமம் லேண்ட் வித் பில்டிங் இங்கே சிஎம்டி அப்ரூவ்டாக தான் இருக்கும். சிஎம்டி அப்ரூவ்டு இல்லாட்டினா எம்எம்டி அப்ரூவ்டு அப்படி தான் இருக்கும். இந்த ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளினிக்லேருந்து வெஜிடேரியன் கடையிலேருந்து நான்வெஜ் கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ஏரியாவில் இருக்குது. மற்றபடி ஸ்கூலு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்லேருந்து ஆல் ஃபெசிலிட்டி வித்தின் 1 கிலோமீட்டருங்க. மற்றபடி இங்கே காய்கறி கடை அந்த இருக்குது, கறி கடை அந்த இருக்குது. பக்கத்தில் கிளினிக் இருக்குது, டியூஷன் சென்டர் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு மீன் கடை. இப்போ நல்ல ஏரியா, காமான ஏரியா. ரெண்டாவது இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் 95% எல்லாருமே உங்களுக்கு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் இருப்பாங்க. நல்ல அமைதியான ஏரியா, ரொம்ப டீசெண்டான ஏரியா. அந்த ஏரியா காமாக இருக்கும். அதே மாதிரி சேஃபுக்கும் நல்ல அருமையான ஒரு சேஃபான ஏரியா. ஏன்னா எல்லாமே இங்கே ஏர்ஃபோர்ஸு, டிஃபென்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு இந்த வில்லா வந்திருக்கு. மொத்தம் 6 வில்லா. எல்லா வில்லாமே கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் எல்லாமே இண்டிவிஜுவல் ஒரு 1.5 அடி கேப் விட்ருக்காங்க. ஸோ இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள வில்லா. இந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள வில்லா எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. வெஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள ஒரு 3 வில்லா இருக்குது. அதில் அந்த கார்னருக்கு பார்த்திங்களா, அந்த வில்லாவும் சேல்ஸு. மீதி பேலன்ஸு இந்த வில்லாவும் பேலன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இதுக்கும் ஒரு 2 அடி கேப் இருக்குது. ஆக்சுவலாக 2 அடி 1.5 அடியிலேருந்து 2 அடிக்குள்ளே உங்களுக்கு கேப் விட்ருக்காங்க. இண்டிவிஜுவல் வில்லா தான். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வில்லாவுக்கும் இங்கே 2 அடி கேப் இருக்கா, ஒரு 2 அடி கேப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 3 வில்லாவுக்கும் ஒரு போர் அவங்க அதுக்குன்னு சப்மீட்டர் தனியாக வச்சுருக்காங்க. வர்ற அந்த மீட்டரை அவங்க ஷேர் பண்ணி அவங்க பில் கட்டிக்கிறாங்க. இந்த நம்ம இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கிற வில்லாவுக்கு அந்த வீட்டுக்காரங்க தனி போர் போட்டாங்க. இந்த வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கும் ஒரே போர். வர்றவங்க அவங்களுக்கு தேவையான அவங்க போர் போட்டுக்கிற போகிறாங்க. இல்லைன்னா அதுக்குன்னு சப்மீட்டர் வச்சுருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணிக்கிற வேண்டியதான் 2 பேரும். பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி நல்லா ஃப்ரண்டேஜும் உங்களுக்கு ஒரு 60 ஃபீட்டு. உங்களுக்கு 60 ஃபீட்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் தான் 60 ஃபீட் இருக்கும். மற்றபடி இங்கேருந்து 23 ஃபீட்டு உங்களுக்கு அகலம். உங்களுக்கு இந்த வீட்டுக்கும் கேப்பு 23 ஃபீட்டு அகலம். நல்லா ஒரு தெருவு மாதிரி நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையான ஏரியா. வாங்க வீட்டை போய் பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங், அந்த கார் விட்ருக்காங்க பாருங்கள், ஸ்விஃப்ட் கார் விட்ருக்காங்க பார்த்தீங்களா, கார் விட்ருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஒரு கார் பார்க்கிங். இது என்னென்ன இது ட்ரைனேஜ் சம்பா, இது சம்பு, ட்ரைனேஜ் சம்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு 2 அடி கேப் இருக்குது. அது போரோட மோட்ரு. நல்ல வீடு. கதவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. கதவை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு 9 மந்த் யூஸ் பண்ணாத வீடுனாப்புல கொஞ்சம் டஸ்ட்டுங்கிஸ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சொன்னீங்கன்னா அவங்க என்னென்ன ஒர்க் இருக்கோ, இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் இருக்குது, இந்த எலக்ட்ரிக்கல் க்ளோசிங் இதெல்லாம் இருக்குது, எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது புது வீடு தான். இது ஹாலுங்க.
ஹாலு. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன பெட்ரூமு. விண்டோலாம் எல்லாமே பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா விண்டோ எல்லாமே பெருசாக இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. அப்புறமா இது ஒரு காமன், இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். இந்தியன் டைப்பில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டோட இல்லத்தரசிகள் எல்லாருமே கிச்சனில் தான் அதிக நேரம் அவங்க வாழ்க்கையை கடத்துகிறாங்க. ஸோ அதனால் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக அப்படி கிச்சனில் சமைச்சு இங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது கிச்சனை பொறுத்த வரைக்கும். நல்லா கிச்சன்லாம் விஸ்தாரமாக இருக்கணும். கிச்சன் நல்லா அருமையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஜாமான்கள் வைக்கிறதுக்குலாம் அவங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஜாமான்கள் வைக்கிறதுக்கு அருமையான அளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. பேக் டோர் வச்சுருக்குறாங்க. பெரிய விண்டோ இருக்குது. நல்லா சேஃப்டி க்ரீன் இப்போ உங்களுக்கு சேஃப்டி கேட் போட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் டோர் போட்டு டிவிசி கிளாஸ் டோர் போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கேப் போட்டிருக்காங்க. பேக் டோரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இது தாங்க வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு விஸ்தாரமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் இடமும் விஸ்தாரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 4 அடி உங்களுக்கு கேப்பு விஸ்தாரமாக வீட்டு பின்வாசல்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்த துணி கிணி காய போடுறதுக்கு இந்த பாருங்கள் அந்த வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் சின்னதாக ஒரு சீட்டு மாதிரி இறக்கி துணி காய போடுறது கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க பேக்கில் இடம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மேலே வந்து டபுள் பெட்ரூமு. மொத்தம் இது வந்து 3 BHK. இந்த வில்லா வந்து 3 BHK வில்லா. டபுள் பெட்ரூம் பார்த்தீங்களா, ஸ்டீல் அந்த SS ஸ்டீலில் போட்டு நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிரேனைட்டில் பண்ணியிருக்காங்க. படி ஸ்டெப்பு ஃபுல்லாக கிரேனைட்டில் இருக்குது. கேட் இது வந்து கைப்பிடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீலில் கொடுத்து SS ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்த்திக்கோ மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ போட்டு ஒரு சின்ன கொஞ்சம் ஓரளவு நல்லா நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒவ்வொரு பெட்ரூம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்அப் டைப்பில் பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்அப் டைப்பில் உங்களுக்கு பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க டைல்ஸும் மேலே வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் உள்ள ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து டெரஸ்க்கு போகிறதுக்கு ஒரு இரும்பு கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இரும்பு கேட் மாதிரி ஏறதுக்கு ஒரு இரும்பு கேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி படிக்கட்டு இரும்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பால்கனியில் பார்த்திங்கன்னா SS ஸ்டீல் போட்டு கிளாஸ் போட்டு உங்களுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. பால்கனியில் SS ஸ்டீல் போட்டு கிளாஸ் போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏரியாவும் நல்ல ஏரியா, அருமையான ஏரியா. அது மாதிரி அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் தான். அருமையாக இருக்குது. நல்லா பெருசாகவே பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அருமையான நல்லா பெருசாகவே நல்லா உங்களுக்கு வந்து ஃபேஸபிளாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, டோரும் வந்து உங்களுக்கு வந்து ஜன்னல் விண்டோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. காற்று நல்லா அருமையான காற்றாக வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. டோர் எல்லா டோருமே உங்களுக்கு வந்து வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோராக இருக்கட்டும் எல்லா டோர்லையுமே உங்களுக்கு வுட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் அது கொடுத்துருக்காங்க. இதையும் க்ளோஸ்அப் டைப்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா, க்ளோஸ்அப் டைப்லேயே உங்களுக்கு வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட் வந்து கீழே மட்டும்தான் இந்தியன் டாய்லெட், மற்ற ஃபுல்லாக மேலே ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஏரியா அருமையான ஏரியா. ஆக்சுவலாக வந்து இது லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மந்த் ஆகுது. கெட்டி 9 மந்த் ஆகுது. போர் எத்தனை அடி போட்டிருக்காங்க அப்படின்னா 155 ஃபீட் உங்களுக்கு வந்து போர் போட்டிருக்காங்க. 125 அடி போர் போட்டிருக்காங்க. இபி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 3 ஃபேஸ் தான். இபியை பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸ் தான். கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. அப்புறமா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 CBSE ஸ்கூல் இருக்குது.
நர்சரி ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது. கேவிபி ஸ்கூல் வந்து இங்கே வந்து ஒரு 5 ஸ்கூல் இருக்குது பார்த்துக்கங்க. ஸ்கூலும் உங்களுக்கு வந்து ஒரு 1-1.25 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஒரு 5 ஸ்கூலும் அவைலபிள். காலேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வெல்டர் காலேஜ் இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டரில் நர்சரி காலேஜ் இருக்குது. இப்படி ஸ்கூல் இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதேமாதிரி 2வது இங்கே இந்த ஜாமான் வாங்கக்கூடியது, காய்கறி வாங்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 200 மீட்டர் தான். 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு வித்தின் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னாடியே காய்கறி கடை இருக்குது, கறிக்கடை இருக்குது, மீன் கடை இருக்குது, கிளினிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. டியூஷன் சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. மற்றபடி எல்லாம் நீங்கள் ஒரு வேறு பொருட்கள், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், எல்லாமே ஸ்டோர் இங்கே இருக்குது. இருந்தாலும் வேறு எல்லா ஆல் ஃபெசிலிட்டி வித்தின் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ஆவடி டு கோவில் பாதைய மெயின் ரோடு, வீராபுரம் போகிற மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கேருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1, 2 ஒரு 3.25 கிலோமீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் 3 கிலோமீட்டர் வைங்களேன், 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ஆவடி பஸ் டிப்போ வரும். அதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபெசிலிட்டி இங்கே வந்து பக்காவாக இருக்குங்க. இங்கே குடிநீரும் ஆரோ வாட்டர் போட்டால் நல்லா அருமையாக இருக்கும். இங்கே போர் வாட்டர் நல்லா அருமையாக இருக்கும். 2வது தண்ணி எந்த மழை பெஞ்சாலும் எந்த தண்ணியும் நிற்காது. அது ஒன்று. இந்த பூம்புலி நகரை பொறுத்த வரைக்கும் தண்ணி மேக்ஸிமம் எந்த தெருவுலையும் நின்று இந்த முட்டளவு இடுப்பளவு அப்படிங்கிற தண்ணிங்க இங்கே இடம் இல்லை. தண்ணி அப்படியே வந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே நிற்காது. தண்ணிங்க வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ நல்ல ஏரியா. இது வெஸ்ட் பேசிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 2 வீடு அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு வீடு காமிக்க நான் 300 வீடை எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சேம் தான். நான் என்னென்ன சொல்கிறேனோ அதில் சேம் தான் அடுத்த வீடு. இந்த வீட்டோட டிட்டோ தான் அடுத்த வீடு. அதனால் இந்த வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 லேக்ஸ் சொல்கிறாங்க. 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோசியபிள் தான். நம்ம டேரக்ட் ஓனரே சிட்டிங் கொடுத்துருவோம். டேரக்ட் ஓனர் நீங்கள் பேசிக்கலாம். 65 ரூபா சொல்கிறாங்க. நெகோசியபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த வீடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 9094235701. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க, ரேட் எவ்வளோ, அந்த வீடு எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் வீடியோலேயே எல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். வீடியோ 10-15 நிமிஷம் தான் என்னோடய வீடியோ இருக்கும். அந்த 15 நிமிஷம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டைத்துக்கு நீங்கள் ஒரு துணி ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, குடும்பத்தோட 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா உங்கள் வாழ்க்கையோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்கள் வாழ்க்கையோட சேமிப்பே அவ்வளோதான். என்ன கவர்மெண்ட்டை வேலை பார்த்தாலும் அது ஒரு பெரிய தொகை தான். ஸோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட யாரும் பார்க்க மாட்டேங்க. தயவு செய்து ஒரு முழுமையாக வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோ பார்த்துட்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த என்னோடய சேனல் வந்து யாருமே டைம் பாஸ்க்கு பார்க்குறது கிடையாது. ஒன்று வீடு வாங்குறவங்க பார்ப்பாங்க, இல்லை வீடு விற்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்து வாங்குறவங்களாலும் சரி விற்கிறவங்களாலும் சரி கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இடம் விற்கணுனாலும் வீடு விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துட்றேன். நான் வந்து வீடியோ எடுத்து உங்கள் வீடியோ விற்று கொடுக்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரைஸ் வந்து 65 சொல்கிறாங்க. நெகோசியபிள். டைரக்ட் ஓனர். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 9094235701. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.